ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன்த் சென்ஸ் ட்ரைனிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனல் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸை ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸாகவே ஆர்டர் பிளாக்ஸை நம்ம எடுத்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த ஒரு சேனல் எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எஜுகேஷன் ரிலேட்டடான சேனல். ஓகேங்களா? ஃபார் ட்ரேடிங் நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பிளாக் வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம், எந்தெந்த பிளாக்ல நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி டார்கெட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒன் பேக் ஒன்னாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் போய் பார்த்து எப்படி ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி போடலாம், ஒரு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்து நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டு நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? எனக்கு எப்போ 100 சப்ஸ்கிரைபர் வராங்களோ அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸை ஃப்ரீயாக எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 100 சப்ஸ்கிரைபர் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒன் பேக் ஒன்றா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸை நம்ம வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே எடுத்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த யூடியூப் சேனல் புதுசுனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அது போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கரண்ட் அப்டேட்ஸ் அதில் போய் பார்த்துக்கலாம். என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எல்லாமே கரண்ட் அப்டேட்ஸ் அதில் கொடுப்பேன். அது போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு போயிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அது இல்லாமல் டிசம்பரோட எஸ்எம்சி பேட்ச் இப்போது ஸ்மார்ட் மணி கான்செப்டோட பேட்ச் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். 15 சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து எஸ்எம்சி லேர்ன் பண்ணிவிட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, லாஸ்ட்டாக நான் EURUSDல இந்த இடத்துல இருந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் செல் ஆகிட்டு சோர்ச் கொடுத்து நமக்கு இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன், ஒரு கரெக்ஷன் தான் கொடுத்துட்டு மேலேருந்து நமக்கு ஆர்டர் பிக் பண்ணிட்டு வருது அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஒரு மூமெண்ட் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் தான். கரெக்ஷன் ஆகிட்டு இங்கேருந்து நமக்கு ஆர்டர் பிக் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நமக்கு ஆர்டர் பிக் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து ஒரு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் கொடுக்குறதுக்கு முன்னாடியே டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு கால் இங்கேருந்து நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ டெலகிராமில் இருக்கவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? சரி, நான் எப்படி இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்றத பற்றி பார்த்தலாம். 4 ஹவரில் இந்த ஒரு 2 பிளாக்ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் இங்கே ஒரு டிசிஷன் பாயிண்ட்டும். இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும். இங்கே 2 இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணலாம், ப்ராஃபிட் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, 15 மினிட்ஸில் போய்ட்டு நம்ம எப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்றத பற்றி பார்த்துலாம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரீஃபண்ட்மெண்ட் மாடல்லே கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு பிளாக் ஆகும். அதாவது ரீஃபண்ட்மெண்ட் மாடலில் இது வந்து ஒரு பிளாக் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக். இந்த ஹை வரைக்குமே கொடுங்க அப்படின்ட்டு நான் இந்த ஹை வரையிலும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹை வரையிலுமே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, அது எப்படி ஓகே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெசிஷனல் பாயிண்ட் அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நமக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிகர் ஆகிட்டு நல்லா நமக்கு ஒரு பெரிய ஃபாலே கொடுத்துருக்கு. EURUSDல நல்ல ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போயிடலாம். நமக்கு இந்த பிளாக்கை வந்து மிட்டிகேஷன் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ளிப் என்ட்ரி அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேஷன் நடந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி இந்த ஒரு பிளாக்கை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு சஸ்டெயின் ஆயிருக்கு மார்க்கெட். இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு தேவையான பவரை கிரியேட் பண்ணிவிட்டு அது போய் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த டெசிஷனல் பாயிண்ட்டில் நமக்கு வந்து டெசிஷனல் இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நமக்கு ஒரு செல்லிங், ஒரு சம் ஆஃப் த செல்லிங் ஆர்டர்ஸ் அங்கே வந்து பெண்டிங்கில் இருந்திருக்கு. ஸோ அது மிட்டிகேஷன் நடந்தோடனே அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட்டை செல்லிங்கு புஷ் பண்ணியிருக்கு.
ஆனால் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தனால மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரும் பையிங் ப்ரெஷரும் அந்த இடத்துல ஃபைட் பண்ணி ஒரு மார்க்கெட்டை ஒரு 15 மினிட்ஸ் இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணியிருக்கு. அதாவது அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ்னே கூட நம்ம சொல்லலாம். இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக்கு. 45 மினிட்ஸு இந்த இடத்துல மிட்டிகேஷன் நடந்து இதை பிரேக் பண்ண முடியாமல் 45 மினிட்ஸ் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கு மார்க்கெட். சஸ்டெயின் ஆகிட்டு 45 மினிட்ஸ் முடிஞ்சோடனே அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த ஒரு பிளாக்கை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்களுக்கு எப்படி அதை ரெக்கவர் பண்ணணும், இந்த ஒரு பிளாக்கை நம்ம மிட்டிகேஷன் பண்ணிடுறதுக்கு முன்னாடியே அதை எப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. இப்படி ஒரு மார்க்கெட் ஒரு வி ஷேப் அந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணி போயிருக்கு. அப்படின்றப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சஸ்டெயின் ஆன மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கு கிடைக்கும். அதாவது ஃப்ளிப் என்ட்ரி அப்படின்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சேம் அதே தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சஸ்டெயின் ஆன மார்க்கெட்டில் இங்கே பிளாக் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு பியரிஷ் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த ஒயிட் கலர் கேண்டில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆன மார்க்கெட். இந்த இடத்துல மறுபடியும் பையிங் போடுங்க. மிட்டிகேஷன் நடந்துச்சா உடனே நமக்கு டார்கெட் போச்சா, அவ்வளோதான். உடனே ஃப்ளிப் என்ட்ரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கணும் மார்க்கெட்டில். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அந்த ஒரு ஆர்டர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? சேம் இப்போ இந்த ஒரு பிளாக் வந்து நமக்கு வந்து லாஸு அப்படின்றப்போ லாஸ்ன்னு எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ லாஸு. ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து மிட்டிகேஷன் நடக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு 5 டைம்ஸே அதிகமாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? 5 டைம்ஸ் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டே கிடைக்கும். இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பிளாக் வரைக்குமே கூட நம்ம வைக்கலாம். இந்த பிளாக் வரைக்கும் வைக்கலாம், இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வைக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ஃப்ளிப் என்ட்ரி எடுத்து நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். லாஸ் ஆகிறத நம்ம உடனே புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் நமக்கு மிட்டிகேஷன் நடந்திருக்கு. அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் நம்ம எடுத்த ஆர்டர் வந்து இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேஷன் நடந்திருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன், மிட்டிகேஷன் ஆகிட்ட அப்புறமா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி செல்லிங் போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ இது ஹை, இது லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, லோ, நியூ லோ வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் இங்கே வந்து ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு அகைன். ஸோ மார்க்கெட் மறுபடியும் ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இன்ஸ்டண்ட்டாக இங்கே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இது வந்து நமக்கு ஒரு சோச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஸ்வீப்பாக எடுத்துப்போம். ஏன்னா பாடி க்ளோஸ் பண்ணலை. ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற லிக்விடிட்டியும் எடுக்கணும் தான் நம்மளோட ரூல். ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துச்சு. ஸோ மேலே இருக்கிற லிக்விடிட்டி எடுக்கும். அப்படி இங்கே இது வந்து ஒரு பிஓஎஸாகவே நம்ம மீன் பண்ணிக்கிட்டா எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பேஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் பேஸில் என்ன நடந்திருக்குன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பேஸில் மிட்டிகேஷன் நடந்துச்சு. ஸோ இதோட பவர் என்ன ஆயிடுச்சு, இதோட செல்லிங்கோட அந்த பவர் என்ன ஆயிடுச்சுன்னா 1 back 1 கேண்டல்ஸில் அப்படியே அப்சர்வ் ஆகி போயிருக்கும். ஓகேங்களா? மிட்டிகேஷன் நடந்துச்சு. இங்கே இருக்கிற ஆர்டரை அது பிக் பண்ணிவிட்டு கீழே போய் அவங்களுக்கு அந்த இடத்துல செல்லிங் போட்டவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ அவங்க ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு பெண்டிங் ஆர்டர்ஸே இருக்காது. ஸோ அதனால தான் இந்த பேஸை வந்து இது இன்வேலிடு தான். அந்த பேஸு இந்த பேஸ் ஏன் அப்படி போச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்த என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே போயிருக்கு. ஸோ அப்படின்றப்போ இது எடுத்துக்கிறப்போ இது நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா ஒரு லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். இந்த இடம் நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் கீழே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே இருக்க லிக்விடிட்டியை பர்ஜ் பண்ணிவிட்டு நமக்கு என்னன்னா மேலே இருக்கிற ஒரு பேஸில்
மார்க்கெட் டிகர் ஆகிட்டு செல் ஆகும். அதுதான் நம்மளோட ரூல்ஸ். ஓகேங்களா? அதேமாரி செல் ஆயிருக்குங்களா? ஸோ நானும் இந்த இடத்துல தான் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நான் போட்டேன். ஓகேங்களா? அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் தான் நான் போட்டேன். ஸோ நான் இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த லிக்விடிட்டி எடுக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் வந்து பார்க்கவே இல்லை. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறது எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. அப்புறமா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணல. ஓகேங்களா? எங்கே நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன்னா, இதோட 50%ல பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த 50%ல பிளேஸ் பண்ணியிருந்தேன். அது ரூல் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து 50% பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னால் மொபைல் பார்க்க முடியாது. நான் ஒர்க்கில் இருக்கனால மொபைல் பார்க்க முடியாததுனால சேஃப்டிக்கு நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும்போது தான் நான் பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம பிளாக்குள்ளே வந்துச்சு, கரண்ட் ப்ரைஸ் அப்படியே கரண்ட்லேயே நம்ம என்ட்ரி அடிச்சிடலாம் அப்படின்னு இந்த பிளாக்குள்ளேயே கேண்டலில் இருக்கும்போது, அதாவது இந்த ஒயிட் கேண்டலில் இருக்கும்போது நான் $100 வந்து இந்த இடத்துல கரண்ட் ப்ரைஸில் செல் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $400 நான் பெண்டிங் வச்சுருந்தேன். டிகர் ஆகும்னு பார்த்தேன், அது வந்து டிகர் ஆகலை. சரி, நோ வெரி. நமக்கு வந்து இங்கே $100 வந்து நம்ம கரண்ட் ப்ரைஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணது அது ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இங்கே இப்படி தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்தோம். இப்படி தான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கணும். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆயிருக்கு. ஸோ $100க்கு $100 நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 100%. இப்போது நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு $1000 போடுறீங்க அப்படின்றப்போ, எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ 10% தான் ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கணும் நம்ம. ட்ரேடுலேயும் சரி, எதுலேயும் சரி, ஒரு 10% to 25% நம்ம வந்து 25% 30% கிட்ட கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் 10% to 30% தான் நமக்கு வரும். நீங்கள் ஒரு ட்ரேடில் வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ 1000 ப்ளேஸ் பண்ணி 100 நீங்கள் எடுத்து $100 ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் நீங்கள் ஒரு குட் ட்ரேடர் தான். நீங்கள் ஒரு 10% நீங்கள் கவர் பண்ணுறீங்க. ஆனால் 10% கவர் பண்ணுறதுக்கு 1% தான் நீங்கள் ரிஸ்க் வைக்கணும். மினிமம் 0.5% தான் ரிஸ்க் வைக்கணும். 0.5லேருந்து 1% தான் நீங்கள் வந்து ரிஸ்க் வைக்கணும். அந்த ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி நீங்கள் 10% ப்ராஃபிட் பிடிக்கணும். அப்படின்றப்ப நீங்கள் ஒரு ட்ரேடராக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 1% ரிஸ்க் வச்சு நம்ம 100% நான் வந்து பிடிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடர் தான். நான் வந்து அங்கே 8000 போட்டு 8000 நான் பிடிக்கிற இடத்துல 10 லேக் போட்டு கூட என்னால் 10 லேக் பிடிக்க முடியும். ஸோ அந்த எபிலிட்டி இருந்தால் போதும் நமக்கு. நீங்கள் 10% பிடிக்கிறீங்கன்றப்பவே நீங்கள் ஒரு குட் ட்ரேடர் தான். நீங்கள் $10 போட்டு $1 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்கனாலே, நீங்கள் வந்து உங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடர் தான். ஆனால் ரிஸ்க் தான் நமக்கு அங்கே மேட்டர். நீங்கள் $10 போட்டு $1 ப்ராஃபிட் பிடிக்கிற இடத்துல உங்களுக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.5% தான் லாஸாக இருக்கணும். இல்லைனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1% இல்லைனா 1.5% தான் லாஸாக இருக்கணும். இதை மெயின்டைன் பண்ணி நீங்கள் $1 நீங்கள் 10% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடர். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டு உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்படி தான் அந்த லிக்விடிட்டி பர்ச் பண்ணிட்டு நமக்கு செல்லிங் போயிருக்கு. சரி, நெக்ஸ்ட் செல்லு எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிம்பிள் தான். இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பிஓஎஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட் பிஓஎஸ். அதுக்கப்புறம் எந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கிங் எதுவும் நடக்கல. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே வருது, அதுக்கு செல்லிங் ஆர்டர் பிளாக் வேணும் அப்படின்றப்போ சிம்பிள். மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஸ்விங்கு நடந்திருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 2 சப்ளை ஜோனை நம்ம பிடிச்சாகணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. இங்கே இந்த எக்ஸ்ட்ரீமில் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. இது கூட நமக்கு ஒரு சப்ளை ஜோன் தான். ஸோ இது இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி இல்லாதனால இது ஆக்டிவ் ஆகுமான்னு நமக்கு வந்து சந்தேகம் தான். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ மார்க்கெட் இப்படி மேலே வருது அப்படின்றப்போ அதுக்கு வந்து தேவையான லிக்விடிட்டி அதுக்கு கிடைக்கல அப்படின்றப்போ மார்க்கெட் என்ன எடுத்துக்கணும்னா இங்கே ஒரு ஸ்விங்கு இந்த ஒரு ஸ்விங் இப்படி நடந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படி நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதை மார்க்கெட் என்னவா எடுத்துக்கும்னா லிக்விடிட்டியாக எடுத்துக்கும். இந்த இடத்த லிக்விடிட்டியாக மார்க்கெட் எடுத்துக்கும். ஸோ இது லிக்விடிட்டியாக எடுக்கும்போது நமக்கு இங்கே ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நமக்கு செல் ஆகலாம்.
மார்க்கெட் இங்கே வந்து நமக்கு செல் ஆகும். இந்த லோ தான் நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அது கீழே வந்து நம்ம நல்லா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதையே காமிச்சிடுறேன். எண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் எங்கே, நம்ம டார்கெட் எங்கே வைக்கணும்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, 4 ஹவர் போனீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். இந்த லோ தான் நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணிக்கணும். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல. சாரிங்க, 4 ஹவரில் ப்ராஃபிட் வைக்கணும். அதாவது இந்த லோ வருதுங்க, இந்த லோ வருது, இதை நம்ம ப்ராஃபிட் வைக்கிற இடம். இந்த லோவில் பிரேக் இன் பண்ணிங்க. இந்த லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த டார்கெட்டில் வந்து அடிக்கிறவங்களும் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதே தான் 3 பிளாக்குக்கும். இந்த பிளாக்லையும் செல் ஆகலாம், இதுலேயும் செல் ஆகலாம், இதுலேயும் செல் ஆகலாம். சிம்பிள். 15 மினிட்ஸில் போங்க. இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி போட்டுருங்க. இந்த 2 இடத்துல டெசிஷனல் அப்படின்றனால இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி போடாதீங்க. இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல பேஸை பிடிச்சி நீங்கள் அப்படியே கரண்ட் ப்ரைஸில் நீங்கள் அடிக்கலாம். இல்லைனா பேஸை பிடிச்சி அங்கே லிமிட் செட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி நான் போட போகிறேன். EURUSDயில் டைரக்ட் என்ட்ரி போட போகிறேன். ஆல்ரெடி எனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இங்கே பெண்டிங் வச்சிருந்தா $400 நான் இங்கே போட போகிறேன். ஓகேங்களா? லாஸ் ஆனாலும் ஒன்றும் இல்லை, ஃப்ளிப் என்ட்ரியில் நம்ம பிடிச்சிடலாம். ஓகே, இதுதான் EURUSDயோட நெக்ஸ்ட் மூவ். ஓகேங்களா? நம்மளோட எஸ்எம்சி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ எண்டில் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஆஃபர் போயிட்டுருக்குங்க, கிறிஸ்மஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ எண்டில் வந்து நான் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். அதை பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் சாட் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதோட இந்த EURUSD வீடியோ முடியுது. திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் 7 Cents ட்ரேடிங் அகாடமி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் மிக்க 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 ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.